நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இன்றைய தினத்திலும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு பகிர்வதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த பகுதியை நீங்கள் கவனிக்கும் போது 38 ஆண்டுகளாக எழும்பவோ நடக்கவோ முடியாமல் எருசலேமிலே பெதஸ்தா எனும் குளத்தின் கரையிலே படுத்து கொண்டிருக்கிற ஒரு வியாதியஸ்தன். 38 ஆண்டுகளாக அவனாலே எது முடியவில்லையோ, முயற்சித்தும் என்ன செய்ய முடியவில்லையோ, 38 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து நட என்றார். எது நடக்காது, எது செய்ய முடியாது, இனிமே என் வாழ்க்கையிலே எதை என்னாலே நடப்பிக்க முடியாது என்று அவன் நினைத்து கொண்டு இருந்தானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ செய் என்று. அவன் 38 ஆண்டுகளாக எவ்வளவோ முயற்சித்தான், ஆனால் அவனால செய்ய முடியல. ஆனால் கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் தன் படுக்கையை எடுத்து நடக்க ஆரம்பித்தான். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே பல ஆண்டுகளாக எந்த ஒரு உயர்வும் இல்லாமல் இருக்கலாம், வெற்றி அற்றவர்களாய் இருக்கலாம், இனிமே என் வாழ்க்கையிலே ஒரு உயர்வே இல்லை என்று நினைத்திருக்கலாம். தரித்திரம், கடன் பிரச்சனைகள், சோதனைகள், அவமானங்கள், இதுதான் என் வாழ்க்கை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை தேடி என் ஆண்டவர் வந்து உன் பிரச்சனையில் இருந்து வெளியே வா என்று ஆண்டவர் சொல்லுகிற நாளாய் இன்றைய நாள் மாறுவதாக. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை என்னை தேடி வந்து அன்றைக்கு அந்த 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்திருந்த மனிதனை பார்த்து சொன்னதை போல என்னை பார்த்து சொல்லும், என்னை நடக்க செய்யும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிள்ளைகளுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்களை பார்த்து, அவர்கள் சூழ்நிலைகளை பார்த்து, உன் பிரச்சனையிலிருந்து வெளியே வா என்று ஒரு வார்த்தை சொல்லுகிற நாளாய் மாறட்டும். நீர் அப்படியே செய்யும். அவர்கள் இன்றைக்கு வெற்றியை காணட்டும். இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.